தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:45 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடிய நாட்கள் குறைய போகுது. குறிப்பாக இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல மழை இருக்கக்கூடும். நாளைக்கு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழை குறைஞ்சி தென் மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும். இன்னொரு 2-3 நாட்களுக்கு மழை இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பரவலான மழை இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். இன்றைக்கி இறுதியான ஒரு நாள் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல இடங்களில் மழை வெளுத்து வாங்க போகிறது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா மழையே இல்லாத இடங்களையும் இன்றைக்கி மழை பெய்ய போகுது. அந்த எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது, எதனால் இந்த மழை பெய்ய போகுது, அடுத்த 2-3 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முழு தகவலோடு இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தினசரி வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். வங்கக்கடலில் நீடித்து வருகின்ற அந்த காற்று சுழற்சியானது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற இருக்கிறது. அதாவது எந்த ஒரு காற்று சுழற்சியும் வலுப்பெறுவதற்கு முன்னாடி அதிகமான மழை மேகங்களை நிலப்பகுதியிலிருந்து உருவாக்கி அந்த நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்களால் அந்த ஒரு சுழற்சியானது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். அந்த நிலை தான் பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்க போது. இது ஒரு காரணமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தோன்னா பல்வேறு இடங்களில் மழை இருக்க போகுது. நம்ம இந்த கேரளா கடலோர பகுதியில் அதிகமான மழை மேகங்களை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும், தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எலாங்கேட்டட் சர்க்குலேஷனாக நீண்ட ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலைக்குள்ளே இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். இந்த காற்று போக்கு பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு தீவிரமான நிலையில் இருக்குது. அது எதனாலனா இந்த ஒரு காற்று சுழற்சி நேரடியாக காற்றை இழுப்பதன் காரணமாக கேரளா கடல் பகுதியிலிருந்து நேரடியாக அதிகமான மழை மேகங்களை உருவாக்கி அந்த மழை மேகங்கள் நம்ம பாலக்காடு கணவாய் மற்றும் இந்த மூணார் சரௌண்டிங் அந்த மலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதிகமாக மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பாலக்காடு கணவாயில் இத்தனை நாளாக மழை இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலை இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நம்ம அமராவதி அணை அதே போல் திருமூர்த்தி அணைலாம் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி ஒரு சிறப்பான காலகட்டம் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு. அதாவது நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதேபோல் தேனி, திண்டுக்கல் இந்த ஒரு மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களும் ஒரு நல்ல பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. மாலை ஒரு மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகும். இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்களுக்கு ஒரு வலுவான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நம்மளுடைய தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், அதாவது குற்றாலம் செல்வதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த 2-3 நாட்களுக்கு நீர் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ஏன்னா அடுத்த 2-3 நாட்களுக்கு நம்ம தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டம் இந்த மாவட்டங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பாராத விதமாக 15 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இந்த ஒரு மாவட்டங்களுக்கு. அதே போல் இந்த மூணார் பகுதிக்கு, அதே போல் கொடைக்கானல் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்மளுடைய சுற்றுலா செல்வதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு காற்று இழுப்பதன் காரணமாக, அதாவது இன்டெரக்டாக சொல்லக்கூடிய புல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றுடைய வலுவின் காரணமாக ஏற்படக்கூடிய மழை மேகங்கள்னால ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நேரங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாளிலிருந்து படிப்படியாக மழை குறைய போகுது. ஏன்னா கடந்த ஒரு 12 நாட்களாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெஞ்சுது. திருச்சி மாவட்டத்தில்தான் நல்ல மழை பல இடங்களில் பெஞ்சுது. அதேபோல் திருப்பூர் மாவட்டத்திலையும் நல்ல மழை பெஞ்சுது. பல இடங்களில் நல்ல மழை கொடுத்தாலும் வட மாவட்டங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்ல மழை இல்லை. இந்த சுழற்சினால் பெருசாக வட மாவட்டங்கள் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய இந்த ஒரு மேப்பில் பார்க்கும்போது தெரிய வரும். கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மோரோவர் காற்றோடைய போக்கு மாறுது. இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கடலூருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கத்திய காற்று தான் வரப்போகுது. ஒரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போகலாம் கிழக்கத்திய காற்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மழை அங்கே குறைவு. இந்த மேற்கத்திய காற்று காரணமாக இந்த பெரம்பலூர், இந்த அரியலூர், அதேபோல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், அதேபோல் நாகை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதாவது நம்ம சேலத்தில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து இது நாமக்கல் வழியாக
திருச்சி, பெரம்பலூர், அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டங்களை நோக்கி நகரும். அதேபோல் கல்வராயன் மலையில் பெய்யக்கூடிய மழை மேகங்களும் தொடர்ந்து கடலூர் மாவட்டங்கள், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். இந்த ஒரு படத்தில் கருப்பு கலரில் வட்டமிட்ட இடங்கள்லாம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிகப்பு கலரில் வட்டமிட்ட இடங்கள்லாம் மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு அடுத்த 2-3 நாட்கள் மழை இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் இறுதியில் 27, 28 தேதிகளில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் இப்போதைக்கு இருக்குமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோ பதிவில் ஒரு விளக்கமான தகவலோடு பார்ப்போம். ஏன்னா அந்த காலகட்டங்களிலும் வெப்பசலன மழை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு தென்மேற்கு பருவக்காற்று காலமாக அது காரணமாக பெய்யக்கூடிய மழை தீவிரமாக இருக்குமாங்கிறது சற்று கேள்விக்குறியாக தான். அதனால் இப்போ பெய்கிற மழையை பார்த்திங்கன்னா பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெப்பநிலை 23ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக வட மாவட்டங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வெப்பநிலையானது 42 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இரவு நேரங்களிலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த வானிலை மாற்றங்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பதிவுகள் தினசரி இருக்கக்கூடும். அதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு தெரிய வரும். இதோட இந்த ஒரு வானிலை தகவலை நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். நன்றி, வணக்கம்.